நியாயமான மற்றும் வெளிப்படைத்தன்மையுடன் தேர்தலை நடத்த தேர்தல் ஆணையத்திடம் அதிமுக சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை MRC நகரில் சட்டசபை தேர்தல் முன்னேற்பாடு குறித்து இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் ஆலோசனை நடத்தினார். அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில கட்சிகள் 12 நிர்வாகிகளிடம் ஆலோசனை நடத்தப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வாக்குச்சாவடி மையங்களின் உள்ளேயும் வெளியேயும் CCTV கேமரா பொருத்த வேண்டும் என வலியுறுத்தினார். ஜனநாயகத்தில் மக்கள் அனைவரும் எதிர்பார்ப்பது ஒரு நியாயமான நேர்மையான தேர்தல் வெளிப்படைத்தன்மையோடு இது நடைபெற வேண்டும் என்ற வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பல்வேறு கருத்துக்களை நாங்கள் முன்வைத்தோம். அந்த கருத்துக்களை எல்லாம் கவனத்துடன் தேர்தல் ஆணையர்கள் குறிப்பிடுத்திக் கொண்டு நடவடிக்கை எடுப்பதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். தொடர்ந்து பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் நேர்மையான முறையில் தேர்தல் நடைபெற வேண்டும் என்றும் வாக்காளர்களுக்கு இலவச பொருட்களை வழங்குவதை தடுக்க வேண்டும் எனவும் கூறினார். வாக்குச்சாவடியில் முதல்ல பேலட் யூனிட் இருக்குது, அதுக்கப்புறம் கண்ட்ரோல் யூனிட் இருக்குது, அதுக்கப்புறம் விவிபேட் என்பது இருக்குது. இந்த வரிசையை மாற்ற வேண்டும் என்பதை நாங்கள் சொல்லியிருக்கோம். விவிபேட் என்பது கடைசியாக இருக்கணும். இப்போ கண்ட்ரோல் யூனிட் என்பது கடைசியாக இருக்குது. அதில் முறைகேடு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற முறையில் பல்வேறு தரவுகள் ஆய்வுகள் என்பது வெளிவந்திருக்கு. இப்போதே தமிழ்நாட்டில் பல்வேறு கட்சிகளும் இந்த பரிசு பொருட்கள் கொடுப்பது என்பது மாநிலம் முழுவதும் துவக்கிட்டாங்க. அதை தேர்தல் ஆணையத்துடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு வந்தோம். அபரிமிதமான பணம், வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பது, பரிசு பொருட்கள் கொடுப்பது, இவற்றையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் வற்புறுத்தியிருக்கிறோம்.